குரோம்பேட்டையில் ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம். குரோம்பேட்டை நேருநகர் குமரன்குன்றம் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குமரன்குன்றம் அருணகிரிநாதர் அரங்கத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று ஆகம விதிப்படி பட்டாச்சாரியார்கள் மூலம் விமான கோபுரங்களுக்கு புனித கலச நீர் தெளித்து சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டனர். அதன் பின் யோக பிரசன்ன வெங்கடேச பெருமாள், லட்சுமி நரசிம்மர், தாயார் சன்னதி, ஹயக்ரீவர் சன்னதி, ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு பூரண கலச நீர் ஊற்றி அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டு சன்னதிகள் திறக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திமுக பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, முன்னாள் அதிமுக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங், செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் ஏ. கே. கருணாகரன், சி. ஆர். நரசிம்மன், எஸ் பள்ளி தாளாளர் கிருஷ் சந்தானம், தாவேக்க மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் ஜி. தேவராஜன், ஆலய பட்டாச்சாரியார் ஜி. எஸ். ரங்கநாதன், சி. ஆர். பார்க்கவ் சுதர்சன் மற்றும் நிர்வாக கமிட்டி மற்றும் காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
सहस्रनामतत्तुल्यं रामनामवरानने आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत्. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.